Meenakshi Faculty of Yoga Science and Therapy, BSc and MSc Yoga. Apply now. விருதுகள் வழங்குகின்ற விழாவும் மாணவர்களுக்கு பரிசளிக்கின்ற விழாவும் ஒருங்கே இணைந்து அதில் எனக்கு பின்னாலே சிறப்புரையாற்ற வருகை தந்துள்ள சட்டப்பேரவை தலைவர் மாண்புமிகு அப்பா அவர்களே, என்னோடு விருது பெற்று அமர்ந்திருக்கின்ற திரு குமரேசன், திரு கனகராஜ் அவர்களே, திரு ஃபக்ருதீன் சட்டமன்ற உறுப்பினர்களே, ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் அவர்களே, வருகை தந்துள்ள தமிழ் இயக்கத்தின் நிர்வாகிகளே, அண்ணாச்சி விஜி சந்தோஷம் அவர்களே, பெருமளவில் குழுமியிருக்கின்ற பெரியவர்களே, தாய்மார்களே, மாணவ செல்வங்களே, அனைவருக்கும் வணக்கம். பல்லவ நாட்டின் துறைமுகமாக இருந்த இந்த ஊர் இன்றைக்கு தமிழர்கள் அனைவரையும் ஈர்க்கின்ற ஒரு ஊராக மாறியிருக்கிறதுக்கு நெல்லை சத்யாவும் அவரோடு பணியாற்றுகின்ற பாசனும் மற்ற நண்பர்கள் காரணம். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பெருந்தமிழன் விருது எனக்கு வழங்கப்பட்டதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழர்கள் உலகெங்கும் கொடிகட்டி பறந்து கொண்டிருக்கின்ற மொழியை சொந்தக்காரர். 160 நாடுகளில் தமிழ் மொழி பேசப்படுகின்றது. ஒரு காலத்தில் ஆரியர் வருகைக்கு முன்னாலே இந்திய துணைக்கண்டம் முழுவதுமே தமிழ் மொழிதான் பேசப்பட்டது. வரலாற்று பேராசிரியர்களின் குறிப்புப்படி ஒரு 4500 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஆரியர்கள் வெளிநாட்டில் இருந்து கைபர் போலன் கணவாய் வழியாக உள்ளே நுழைந்தார்கள். அதுவரையில் இங்கே ஒரே மொழிதான், தமிழ் மொழிதான் இருந்தது. வடநாடு தென்னாடு இல்லாமல். அதற்கு பிறகுதான் சமஸ்கிருதம் இந்த நாட்டுக்குள்ளே வந்தது. அவர்கள் தாங்கள் வரும்பொழுது, தென்னிந்தியாவுக்கு வரும்பொழுது 3000 ஆண்டுகளுக்கு முன்னாலே தென்னிந்தியாவுக்கு வந்தார். அவர்கள்தான் அப்போது ஜாதியை அழைத்துக் கொண்டு வந்தார்கள். அதுவரையிலே தமிழர்களுக்கு ஜாதி கிடையாது. எல்லா விதமான மூட நம்பிக்கைகளுக்கும் அடிப்படைகள் அங்கே இருந்து வந்தன. நாம் இன்னும் அதில் இருந்து விடுபடவில்லை என்பதை நான் நினைவு கூற விரும்புகிறேன். தமிழர்கள் நல்லவர்களாகவும் இருக்க வேண்டும், வல்லவர்களாகவும் இருக்க வேண்டும். நல்லவர்களாக இருப்பதற்கு திருக்குறள் ஒன்றே போதும். அதை படித்து அது வழி நடந்தால் உலகத்தில் நல்லவனாகவே எல்லோரும் இருக்க முடியும். வல்லவராக இருப்பதற்கு கல்வி தேவை, உழைப்பு தேவை, உயர்வு தேவை. அதைத்தான் இன்றைக்கு மாணவர்களுக்கு பரிசளிக்கின்ற விதமாக வைத்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. நான் நினைத்து பார்ப்பதுண்டு, என்றைக்கு நாம் இந்திய நாடாக, தமிழ்நாடாக வளர்ந்த நாடுகளோடு போட்டி போட முடியும் என்று நான் நினைத்து பார்ப்பதுண்டு. தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக இருப்பது சரிதான், உண்மைதான். ஆனாலும் மற்ற நாடுகளோடு ஒப்பிடும் பொழுது நாம் இன்னும் மிக பின்தங்கி இருக்கின்றோம். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமானால், பொதுவாக பார்க்கும்போது நாம் பெரிய அளவு வளர்ந்திருப்பதாக தெரிகிறது. உலகத்தின் 5வது இடத்திலே நாம் இருக்கிறோம். டோட்டல் ஜிடிபி என்று சொல்வார். நமக்கு மேலே 4 நாடுகள் தான், அமெரிக்கா, சைனா, ஜப்பான், ஜெர்மனி 4 தான் இருக்கின்றன. 5வது இடத்தில் நாம் இருக்கின்றோம். இன்னும் மேலே போவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் தனிநபர் வருமானம் என்று பார்த்தால் நம்முடைய தனிநபர் வருமானம் $2600. அதில் அந்த ரேங்க் பார்த்தீங்கன்னா 140வது இடத்துல நாம் இருக்கின்றோம். அதற்கு என்ன ஒரு முக்கிய காரணம்? மக்கள் தொகை. இன்னொன்று, நாம் போதுமான அளவுக்கு வளர்ச்சியை பெறவில்லை. அதற்கு காரணம் அடிப்படை கல்வி இல்லாததுதான். கல்வி என்பது வெறும் பள்ளி கல்வி மட்டுமல்ல, உயர்கல்வியும் கிடைக்க வேண்டும். உயர்கல்வியிலே நாம் மிகவும் பின்தங்கிய நாடாக இருக்கின்றோம். உயர்கல்வி பெறுபவர்களின் எண்ணிக்கை 27% தான். ஆங்கிலத்தில் GER, கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ என்று குறிப்பிடுவார்கள்.
அமெரிக்காவிலே அது 90%. ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் 60-65 இருந்து 70-75 இருக்கின்றன. 2 நாடுகள் 100% இருப்பதாக சொல்லுகிறார்கள், ஆஸ்திரேலியாவும் தென்கொரியாவும். என்றைக்காவது நாம் அப்படிப்பட்ட நிலைமைக்கு வர முடியுமா என்றால் முடியும். ஆனால் அரசுகள் மனது வைக்க வேண்டும். ஒன்றிய அரசு மைய அரசாக இருந்தாலும் மாநில அரசாக இருந்தாலும் கல்விக்கென்று கணிசமான தொகையை பட்ஜெட்டிலே ஒதுக்கி ஏழைகளுக்கும் நடுத்தர மக்களுக்கும் இலவச கல்வியை கொடுப்போம், கல்விக்கு உதவி செய்வோம் என்று சொன்னால் அதை அடைய முடியும். 50-60 ஆண்டுகளுக்கு முன்னாலே அமைக்கப்பட்ட நேரு காலத்தில் அமைக்கப்பட்ட எஜுகேஷன் கமிஷன் 6% of the GDP should be spent on education என்று பரிந்துரை செய்திருக்கிறது. 2020 இப்பொழுது மோடி அவர்கள் அரசாங்கத்திலே புதிய கல்விக் கொள்கை வந்திருக்கிறது. அதையே திரும்ப சொல்லி இருக்கிறார்கள், 6% கல்விக்கு செலவழிக்க வேண்டும் என்று. அப்படியானால் இந்த 60 ஆண்டு காலமும் எதுவும் செய்யப்படவில்லை என்பதுதான். இன்னும் நாம் 3% தாண்டவே இல்லை. ஒரு 25 நாடுகளில் உயர்கல்வி கூட இலவசமாக அளிக்கப்படுகிறது. நாம் அப்படிப்பட்ட நிலையை நினைத்தே பார்க்கவில்லை. காரணம், பள்ளி கல்வியோடு நின்று விடுகிறோம். சட்டமே அப்படித்தான் இருக்கிறது. பள்ளி கல்வி வரை 14 வயது வரை இலவச கட்டாய கல்வி கொடுக்க வேண்டும் என்பதுதான் சட்டம். அதையே மாற்ற வேண்டும். ஏழைகளுக்கு எட்டாக்கனியாக இன்றைக்கு உயர்கல்வி இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கு நாம் வழிவகை செய்ய வேண்டும். உயர்கல்வியை பொறுத்தவரை தமிழ்நாடு முதலிடத்திலே இருக்கிறது. அது நாம் மகிழ்ச்சியோடு நாம் 50% தாண்டி இருக்கிறோம். அகில இந்திய சராசரி 27% என்று சொன்னாலும் தமிழ்நாடு 50% தாண்டி இருக்கிறது. கேரளா 40% எட்டி இருக்கிறது. தென் மாநிலங்கள் எல்லாமே 35% மேலே இருக்கின்றன. ஆனால் தென் மாநிலங்கள் மட்டும் வளர்ந்து இந்தியா வளர்ந்து முடியாது. வட மாநிலங்கள், பெரிய மாநிலங்கள் மிகவும் பின்தங்கி இருக்கின்றன. ஜிஆர் நாம் 50%, 50%, பீகார் 15%, 15% தான். அந்த அகில இந்திய சராசரிக்கு பின்னாலே தான் உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்கள் இருக்கின்றன. அவைகளும் வளர வேண்டும். அதற்கு அரசுகள் கொஞ்சம் பணத்தை கூடுதலாக செலவழிக்க வேண்டும். பல நாடுகளில் வவுச்சர் சிஸ்டம் என்று இருக்கிறது. அவர்கள் பள்ளிக்கோ கல்விக்கோ பல்கலைக்கழகத்திற்கோ கொடுக்காமல் மாணவியிடத்தில் அதை கொடுத்து விடுவார்கள் உதவியை. அவர்கள் எங்கே வேண்டுமானாலும் போய் படித்துக் கொள்ள முடியும். அதற்குத்தான் வவுச்சர் சிஸ்டம் என்று பெயர். அதை பற்றி நாம் நினைத்தே பார்க்கவில்லை என்னும் நாட்டில். நான் தமிழக அரசை கேட்டுக்கொள்வது, இங்கே நம்முடைய பேரவைத் தலைவர் அவர்களே வந்திருக்கிறார்கள். அப்படி ஏதாவது ஒன்றை முதல் செய்கின்ற மாநிலமாக தமிழ்நாடு இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். எது நமக்கு சாத்தியமோ அதை செய்ய முடியும். அதற்கு பணத்தை செலவழிக்க வேண்டும். அது எனக்கு புரிகிறது. அதற்கு ஒரு யோசனை, நாம் பொதுத்துறை நிறுவனங்களை நிறைய நடத்துகிறோம். பொதுத்துறை நிறுவனங்களிலே அநேகமாக எல்லாமே நஷ்டத்திலே தான் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அவைகளை மறுபரிசீலனை செய்து எதை சரியில்லை என்று சொல்வதை தனியார் மயமாக்கினால் நிச்சயமாக நம்மால் பணத்தை மீதி வைக்க முடியும். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமானால், நான் பேருந்து உரிமையாளர் வீட்டிலே பெண் எடுத்தவன். அதனால் அதை பற்றி கொஞ்சம் தெரியும். ஒரு சாதாரண பஸ்ஸை இயக்கினால் ஆண்டொன்றுக்கு 5 லட்சத்திலிருந்து 10 லட்சம் கிடைக்கிறது. அரசாங்கம் ஒரு பஸ்ஸை இயக்கினால் 25 லட்சத்திலிருந்து 30 லட்சம் நஷ்டம் வருகிறது. இதை போன்ற பலவற்றை நம்மால் சொல்ல முடியும். மின்சார வாரியத்தில் மட்டும் 13,000 14,000 கோடி நஷ்டம் வருகிறது. போக்குவரத்து துறையிலே 6,000 கோடி வருகிறது. இதை போல ஒரு சிலவற்றை தடுத்து நிறுத்தினால் கல்விக்கு அதை செலவழிக்க முடியும். ஏழைகளுக்கும் நடுத்தர மக்களுக்கும் இலவச கல்வியை நம்மாலே உயர்கல்வி வரை அளிக்க முடியும். அதை நம்முடைய அரசு, தளபதி அரசு நினைத்து பார்த்து என்ன வேண்டுமோ அதை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதிக நேரத்தை நான் எடுத்துக்கொள்ளவில்லை. நாம் தமிழர்கள் மிகப்பெரிய அளவிலே வளர வேண்டும். தமிழையும் பாதுகாக்க வேண்டும், தமிழரையும் பாதுகாக்க வேண்டும். அதனால்தான் தமிழ் இயக்கத்தை துவக்கினோம். அதில் சொல்வது பாதி நேரம் தமிழுக்கு,
மீதி நேரம் தமிழருக்கு என்று குறிப்பிடுவோம். அப்படி தமிழ்நாடு முதலிடத்திலே வர வேண்டும். எல்லாவற்றிலும் நாம் முன்னிலையிலே இருக்க வேண்டும். பொருளாதாரத்திலே நாம் இப்பொழுது 2வது இடத்திலே இருக்கிறோம். மராட்டிய மாநிலம் முதலிடத்தில் இருக்கிறது, தமிழ்நாடு 2வது இடத்திலே இருக்கிறது. நம்மால் அதை கூட வளர முடியும். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், தளபதி அவர்கள், நாம் 1 ட்ரில்லியன் எக்கானமியாக பொருளாதாரமாக வளர வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அப்படியானால் இன்றைக்கு இருப்பதை போல 3 மடங்கு வளர வேண்டும். நிச்சயமாக முடியும். ஆனால் அதற்கு கடுமையாக உழைக்க வேண்டும். மக்களும் உழைக்க வேண்டும், அதிகாரிகளும் உழைக்க வேண்டும், அரசியல்வாதிகளும் உழைக்க வேண்டும். அண்மையில் தான் தேர்தலை சந்தித்திருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், மக்கள் இன்னும் கொஞ்சம் விட்டு கொடுப்பதற்கு தயாராக இருந்தால் கேரளாவை போல நாமும் வர முடியும். கேரளாவில் காசு கொடுத்து ஓட்டு வாங்குவதில்லை. இங்கு காசு கொடுக்கவில்லையானால் வேட்பாளராகவே மதிக்கப்படவில்லை. இதெல்லாம் மாற வேண்டுமானால் கல்வி அறிவு வேண்டும், மக்களுடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். நல்ல மக்களாட்சி வேண்டுமானால் கல்வி இருந்தால்தான் நல்ல மக்களாட்சி வரும். அப்படிப்பட்ட ஒரு அருமையான வாய்ப்பை தமிழகத்திலே நம்முடைய மக்களுக்கு கலைஞரின் அரசு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த அருமையான விழாவை ஏற்பாடு செய்து விருதுகள் வழங்கிய மல்லை தமிழ்ச்சங்கத்திற்கும் அதனுடைய தலைவருக்கும் நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன்ஸ். இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள். கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் 23 முதல் மே 30 வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் 25% சிறப்பு தள்ளுபடி. புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.